முட்டைக்கோஸும் கேப்சிகமும் பொரியல் பண்ணால் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன், காஞ்சிருச்சு. இதோட கடுகு, உளுந்து எல்லாம் போட்டுட்டு அடித்த வாட்டி இந்த வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா பாதி, ஒரு 2 மிளகா போட்டிருக்கிறேன். இப்போ இதையும் போட்டுட்டு இந்த முட்டைக்கோஸு அறுத்து வச்ச ஒரு சின்ன முட்டைக்கோஸு இப்போ இதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியிலே மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டோன்னா இதோட ஒரு கை பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு பொரியல் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டுடுறேன். இப்போது இந்த கேப்சிகம்மை போட்டுடலாம். தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னா இப்போ பாசிப்பருப்பு, தேங்காய், குடமிளகா போட்டேன்.